கர்த்தருடைய பெட்டி என்னிடத்தில் வருவது எப்படி என்று சொல்லி அதை தன்னிடத்தில் தாவீது நகரத்தில் கொண்டு வர மனதில்லாமல் கித்தியனாகிய ஓபேத் ஏதோமின் வீட்டில் கொண்டு போய் வைத்தான். இதை எடுத்துட்டு வரது என்ன கொஞ்சம் பிரச்சனையா இருக்கும் போல இருக்குன்னு. கர்த்தருடைய பெட்டி கித்தியனாகிய ஓபேத் ஏதோமின் வீட்டில் 3 மாதம் இருக்கையில் கர்த்தர் ஓபேத் ஏதோமையும் அவன் வீட்டார் அனைவரையும் ஆசீர்வதித்தார். கர்த்தருடைய பிரசன்னம் இருக்கிற இடத்தில் ஆசீர்வாதம் உண்டு, அப்கோர்ஸ். ஆனா இந்த இடத்துல பெலிஸ்தர் தேசத்துக்குள்ள போன இடத்துல நீங்க வாட்சி பாத்தீங்கன்னா சாவு 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 சங்காரம். அப்படிப்பட்ட பெட்டி ஓபேத் ஏதோம்ல வீட்டுல இருக்கும் போது மட்டும் அவன் வீட்டை ஆசீர்வதித்தார். நீங்க வேதத்தில் எழுதி இருக்கிறது. கர்த்தருடைய நோக்கம் அவனை அந்த வீட்டை ஆசீர்வதிக்கிறது இல்ல, வேற. கர்த்தருடைய இருதயத்துக்கு ரொம்ப ஏற்றவன், கர்த்தருக்கு பிரியமானவன், அவன் கூட இருக்கதான் தேவன் விரும்புறாரு. வழியில விட்டுட்டு போயிட்டான் கர்த்தரை. இப்ப கர்த்தர் பாக்குறாரு, நான் தாவீதுல போய் சேரணும்னா என்ன பண்ணலான்னு கர்த்தர் யோசிக்கிறார். என்ன பண்றாரு, யார் வீட்டுல பெட்டி அவன் வீட்டை ஆசீர்வதிக்கிறாரு. தேவனுடைய பெட்டி நிமித்தம் கர்த்தர் ஓபேத் ஏதோமின் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தார் என்று தாவீது ராஜாவுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது தாவீது தேவனுடைய பெட்டியை ஓபேத் ஏதோமின் வீட்டிலிருந்து தாவீது நகரத்துக்கு மகிழ்ச்சியுடனே கொண்டு வந்தான். என் தாசனாகிய தாவீதோட தான் நான் இருக்க விரும்புகிறேன். அப்ப கர்த்தர் ஒருவனோடு இருக்க விரும்பினால் எதையும் செய்து அங்கிருந்து புறப்பட்டு வருகிறார்.